கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தெரிவித்துள்ளேன். தேவனருளி அப்பம் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். அதிகாலவேளையிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வரும் கிருபையை இழந்து போகிறார்கள். இந்த கடைசி காலம் எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள், பொய்யான காரியம் என்று தெரிந்தால் கூட அதை விட்டு வெளியில வராமல் இருக்கும்போது தங்களுக்கு வரும் கிருபையை இழந்து போகிறார்கள். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, 24 மணி நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, பொய்யான வார்த்தைகள், பொய்யான காரியங்கள், பொய்யான செயல்கள், பொய்யான நேரத்தை திருடுற காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம கிருபை இழந்து போயிட்டு இருக்கோம். பழைய காலத்திலே ஒரு 30 வருஷம் முன்பாக, ஒரு 20 வருஷம் முன்பாக பரிசுத்தவான்கள் பல மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவையில்லாம எந்த ஒரு காரியத்திலுமே டயத்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. தேவனுடைய சமூகத்துல போய் இரவும் பகலுமா காத்திருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம வாழ்ற இந்த கடைசி காலத்திலே நிறைய குடும்பத்துல சொல்ல முடியும், செல்போன் கையில வந்து விட்டது. உலகத்துல காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னு ஒரு நியூஸ் பார்ப்பாங்க. நைட் நேரத்துல ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு தேசத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி கையில லைட்டா செல்போன் எடுத்து பார்ப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் இருக்கும். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் போயிடும். ஒரு குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோம், அது மனுஷன்ட்ட எவ்வளவு நேரம் தேவையில்லாம பேசுறோம், தேவையில்லாம வீண் வார்த்தை எத்தனை பேசுறோம், செல்போன் எவ்வளவு நேரம் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் சில பொய்யான காரியங்களை பல மணி நேரம் உட்கார்ந்து தேவையில்லாத எந்த ஒரு காரியமாலும் இருக்கலாம், அது நாடகமா இருக்கலாம், படமா இருக்கலாம், உலகத்துல எந்த காரியமா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு அது பிரயோஜனமா இருக்கா? இதயத்துக்குள்ளே உலகத்துள்ள அநேக காரியங்கள் வரும்போது வசனத்தை நெருக்கி போட்டுரும், வசனம் மறந்து போயிடும். சில குடும்பத்துல ஏன் ஜெபிக்க முடியல அப்படின்னா, உலகத்துல நிறைய காரியங்களை கொண்டு இதயத்துல கொண்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. சரி, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நல்லது ஸ்டோரேஜ் பண்ணிச்சா பிரச்சனை இல்லை. ஆனா தேவையில்லாத பொய்யான காரியங்களை கொண்டு போய் இதயத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது அதுக்கப்புறம் ஜெபத்துல உட்கார முடிய மாட்டேங்குது, வேதத்தை தியானிக்க முடிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள். ஒரு சின்ன டைரி எடுத்து வச்சுக்கோங்க. 24 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 1 மணி நேரம் செல்போன்ல யார்கிட்டயாவது பேசுறோமா? யார்கிட்ட பேசுறோம்? ஏன் பேசுறோம்? வீண் வார்த்தை பேசுறோமா? இப்படி ஒவ்வொரு காரியமும் நிதானமா நிப்பாட்டி செக் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா, பொய்யான மாயை பற்றி கொள்கிறோமா? பொய்யான வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமா?
பொய்யான காரியங்களுக்குள்ளே நம்ம சிக்கிக்கொள்றோமா? 24 மணி நேர வாழ்க்கையிலே நம்ம உண்மையான வழியில போறோமா? இல்ல பொய்யான நிறைய சிற்றின்பத்துக்குள்ளே அடிமையா இருக்கிறோமா? இது ஆசீர்வாதத்துக்கு தடை. தேவனோடு தொடர்புல இருக்கும்போது, தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும்போது சத்துரு அழிக்கப்பட்டுருவான். நம்மளை சுற்றி அக்கினி பற்றி பிடிக்கும். பாதுகாப்பு இருக்கும். பாதுகாப்பு வேலி இருக்கும் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும்போது. சரி, இந்த தேவனுடைய பிரசன்னம் எப்போ நம்மளை விட்டு வழி விலகுது, எப்போ நம்மகிட்ட விட்டு தள்ளி போகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் உலகத்துக்குள்ள எப்பமெல்லாம் நம்ம போறோமோ அப்பமெல்லாம் தேவ பிரசன்னம் நம்மளை விட்டு விலகிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தேவனும் நாமத்தை மகிமைப்படுத்தி பாவ பறிக்க பண்ணி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் மறுபடியும் கையில பைபிள் எடுத்து வாசித்து தியானிச்சு தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போதுதான் மறுபடியும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் ஒரு குடும்பத்திலே பொய்யான காரியம், இவங்க பொய்யான ஃப்ரெண்டு, பொய்யான நபர், பொய்யான சிநேகம், பொய்யான காரியங்கள், பொய்யான பழக்கம், இவங்க உண்மையா அன்பு கூறல, இவங்க கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் இருந்தா கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது பிரயோஜனமா இருக்காது. இப்ப செல்போன்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை % வளர முடியுது? நிறைய குடும்பத்துல செல்போன்ல வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், எத்தனையோ குடும்பத்துல மனைவிட்ட பேச நேரம் இல்லை, பிள்ளைகிட்ட பேச நேரம் இல்லை. ஆனா செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம போயிருது. ஒரு பாவி மிகுந்த நன்மை கெடுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. செல்போன்ல பல பாவ காரியங்கள், அடிமைத்தனம், தேவையில்லாத நேரத்தை வேஸ்ட் பண்ற காரியங்களை போய் கேட்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடிய மாட்டேங்குது. இதுதான் உண்மை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களோ, தேவன் மேல அன்பா இருக்கிறீங்களோ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்றதுக்கு எப்படி வாழ்ந்தால் வளர முடியும்? 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரமும் என் இருதயம் தேவனோடு இருக்கா? என் கண்கள் உலகத்துல எதெல்லாம் பார்க்கு? என் சிந்தனைக்குள்ள எதெல்லாம் நான் யோசிக்கிறேன்? என் காதுல நான் எதெல்லாம் கேட்கிறேன்? நான் பேசுற வார்த்தை வீணான வார்த்தையா, இல்ல தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துற வார்த்தையா? நம்ம உலகத்துக்குள்ள கடந்து போறோம். நம்ம கூட இருக்கிற நபர்கள் யாரு? நம்ம ஃப்ரெண்டு யாரு? நம்முடைய பழக்கம் பரிசுத்தவான்களோடு இருக்கா, இல்ல துன்மார்க்கரோடு இருக்கா? பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். ஒரு மனுஷன் எதை போய் பற்றி கொள்கிறான் அப்படின்னா, பொய்யான மாயை போய் பற்றி கொள்கிறான். ஏன் கிருபை இழந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம பார்க்கிற பார்வை, நம்ம கையில இருக்க செல்போன், அதுல நல்லது இருக்கு, தீமையானது இருக்கு, 2 பக்கம் இருக்கு. சில குடும்பத்திலே சாஃப்ட்வேர் லைன்ல இருப்பாங்க, பெரிய பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஃபுல்லா ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனுக்கு நம்ம எவ்வளவு நேரம் இடம் கொடுக்கிறோம்? எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்துல காத்து இருக்கிறோம்? சில குடும்பத்துல பிசினஸ் சொல்லி ஓடிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல கம்பெனி சொல்லி ஓடிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல வியாபாரத்துல இருப்பாங்க, வேலை பார்ப்பாங்க, டார்கெட் சொல்லி ஓடிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல வீட்டுல கடன் இருக்கும், அந்த கடன் அடைக்கிறக்கா பல முயற்சி எடுப்பாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் அதிகமா இருக்கும், அந்த பிள்ளைகளுக்காகவே 24 மணி நேரம் டைம் முடிஞ்சிடும். எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு, தனி ஜெபம்,
தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நான் எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறேனோ அதுதான் ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. 24 மணி நேரம் இருக்கு, 2 மணி நேரம் 40 நிமிஷம் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கலாம். 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து பைபிள் வாசித்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டு. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள், ஒருவேளை இந்த செய்தி யாருக்காவது சற்று வித்தியாசமா இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி தெரியுமா? பொய்யான மாயை பற்றி கொள்கிறோமா? பொய்யான காரியத்தை பற்றி கொள்ளும் போது ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கோம். சில குடும்பத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்படாத சில நபர்களோடு பழகும்போது அவனோட வாழ்க்கையில நிறைய காரியத்திலே தோல்வி, ஃபெயிலியர் மாடல். பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான். ஆனாலும் 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றோம், எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், அதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதை மட்டும் இந்த காலவெளியில யோசித்து பாருங்க. ஒருவேளை நேரத்தை எங்கேயாவது நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்பா என் வாழ்க்கையில இந்த பகுதியில நான் இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேல் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலப்பா, நான் கிருபையை இழந்து போக மாட்டேன்ப்பா, எனக்கு கிருபை வேணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், கிருபைகளை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கிருபை இழந்து போயாச்சுனாலே நிக்க முடியாது, விழுந்துருவான். நம்ம நிக்கிறதே கிருபையில தான். அந்த கிருபை மட்டும் நம்ம இழந்தாச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி, ஃபெயிலியர் மாடல். நிறைய குடும்பத்துல எப்படி ஃபெயிலியர் ஆகுது? நல்ல காலைல ஜெபம் பண்றாங்க, நல்ல கிருபையை பெற்றுக்கொள்றாங்க, எனக்கு புது கிருபை தாங்கப்பா, புது அபிஷேகம் தாங்கப்பா, இந்த நாளில் வழி நடத்துங்கப்பா சொல்லி எல்லாம் நம்ம சொல்லி கேட்கிறோம். ஆனால் நம்ம கையில இருக்க செல்போனோ, நம்ம கூட இருக்கிற பக்கத்துல ஃப்ரெண்டோ, இல்ல கூட பக்கத்துல இருக்க குடும்பங்களோ, பக்கத்துல இருக்க தெருவில் உள்ள யாரோ ஒரு நபர் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்றாங்களா? நம்ம எதுல அடிமையா இருக்கிறோம் அதை கண்டுபிடிக்கணும். அதிகால வேளையிலே பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஒருவேளை சப்போஸ் இன்னொரு ஜாயிண்ட் வசனோட காமிக்கிறேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகும்போதுதான் பொய்யான மாயான காரியத்திலே பின்பற்றி சிக்கி கொள்றாங்க. நிறைய குடும்பத்திலே நிறைய கேள்விகள் உண்டு. பிரதர், 24 மணி நேரம் உண்மையிலே 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அவனோட வாழ்க்கை அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனால் என்னை விட்டு விலகி ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு வழி விலகும் போதுதான் கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கிருபைய சில குடும்பத்திலே இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவையில்லாத இடத்துல, கர்த்தர் அனுமதிக்காத இடத்துல போய் நிற்கிறது. தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறினால் நம்ம தேவனுடைய கிருபைக்குள்ள இருக்கிறோம். தேவ சித்தம் இல்லாத இடத்துக்குள்ள நம்ம இருக்கும்போதோ, இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யும் போதோ, தேவன் அனுமதிக்காத இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த இடத்துல பொய்யான காரியத்துல போய் சிக்கி கொள்வாங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குடும்பம்
ஒரு வாலிப மகள், ஒரு வாலிப பையன் எந்த இடத்துல நிக்கணும், ஏன் நிக்கணும், அங்க என்ன நடக்கு எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். என்னை விட்டு விலகி யாரெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. என்னை விட்டு விலகி மாயை பின்பற்றி பொய்யான காரியத்தை பின்பற்றி இன்னைக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று இயேசு சொன்னார். இயேசுதான் சத்தியம். நம்ம சத்தியத்திலே நடந்தால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நம்ம இதயத்துல வாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சத்தியத்தை விட்டு வழி விலகும் போது, பொய்யான மாயை பற்றி கொள்ளும் போது தேவனுடைய பிரசன்னம் இழந்து போயிருந்தோம், தேவனுடைய கிருபை இழந்து போயிருந்தோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய சகல காரியத்தையுமே நம்ம இழந்துட்டு இருக்கோம், ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறோம். சில குடும்பத்துல நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. எதையோ உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில வீட்டுலலாம் துக்க வீடு மாதிரி உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசித்து 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 தலையில முடியெல்லாம் காணாம போயிடும். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. ஆனா முழங்கால நின்று ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனா தேவனோட பாதத்துல காத்திருக்க மாட்டாங்க. ஆனா பல மணி நேரம் உட்கார்ந்து பெரிய பெரிய காரியங்களை உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கம்பா, உங்க பையன் வந்திருக்கம்பா, உங்க பாதமுள்ள காத்திருக்கிறப்பா, என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா. நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போறோமா, அதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், கையில பைபிள் எடுக்காமல், வாசிக்காமல், தேவனை தேடாமல் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்த ரவிராஜ தான் இயேசு கிறிஸ்து தேடி வந்து மீட்டு எடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து மீட்டு எடுத்திருக்கிறார். என்னை தேடி வந்து மீட்டு எடுத்ததுனாலதான் இந்த நிமிஷம் வரைய உயிரோட இருக்கேன். வேற ஒண்ணுமே இல்லை, சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. என்னை தேடி வந்து மீட்டு எடுத்திருக்கார். அவருதான் எல்லாமே. அவ்வளவுதான். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே இந்த உலகத்துக்குள்ள எங்க திரும்பி பார்த்தாலும் கிருபையை இழந்து போறதுக்கு 1000 காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு. ஒரு பையன்கிட்ட, ஒரு வாலிப மகள்கிட்ட, இல்ல வேற யார்கிட்டயாவது பழகும்போது அதுல எத்தனை வீணான வார்த்தைகள். நல்லா யோசித்து பார்ப்போமே. உண்மையிலே தேவன நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரி கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டால் அந்த இடத்துல தேவன நாம மகிமைப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே உலக காரியங்கள், ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அது தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளா, தேவனுக்கு பிரியமான காரியங்களா? என்னை விட்டு விலகி மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயம் கண்டார்கள்? இது எல்லாமே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அவ்வளவுதான். ஒருவேளை கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிருந்தோம் அப்படின்னா அந்த 24 மணி நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க அர்ப்பணிப்போம், கிருபை பெற்றுக்கொள்வோம், குடும்பம் சமாதானமா இருக்கும். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் வேண்டாம். அது 1000 கோடி சொத்துனால கூட இருக்கலாம், வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம்.
பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஆனால் கர்த்தரை மறந்துட்டு ஓடிடுறாங்க. என்னை விட்டு விலகி மாயை பின்பற்றி, மாயான காரியங்களை பின்பற்றி, நிறைய குடும்பத்தில் மாயான காரியங்களை தான் பின்பற்றுறாங்க. உண்மையை வாழ பிடிக்காது. பொய்யான ஒரு வாழ்க்கை, வேஷம் போடுற ஒரு வாழ்க்கை, மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி ஒரு வாழ்க்கை, மனுஷனுக்காக அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க. தேவனுக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்காக 24 மணி நேரம் நம்ம எவ்வளவு நேரத்தை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிருக்கோம்? தேவனுக்காக நம்ம என்ன செய்யறோம்? சுவிசேஷ ஊழியம் பண்றோமா? இல்லை அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக 1 மணி நேரம் ஜெபிக்கிறோமா? இல்லை கையில பைபிள் எடுத்து 1 மணி நேரம் வாசிக்கிறோமா? இல்லை குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோமா? இல்லை தேவனுடைய நாமத்தை துதிக்கிறோமா? இப்படி நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதுல நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க முடியும். கால வேளையில ஜெபிக்க போயிடும். அர்ப்பணிச்சுக்கோங்க. தேவன்கிட்ட கேளுங்க, அப்பா 24 மணி நேரத்துல நான் இந்த பகுதியில நான் இன்னும் குறையா இருக்கிறேன்ப்பா. நான் இனிமேல் அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் உமக்காக வாழணும்ப்பா. தேவையில்லாத காரியம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கேட்டுருங்க. என்னை விட்டு விலகி மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயம் கண்டார்கள் அப்படி கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே வீணா போயிடுவான், வேஸ்டா போயிடுவான். அவனோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காதுன்னு அர்த்தம். அதுக்கு உண்மையான அர்த்தம் அதுதான். ஒரு குடும்பத்தில் கர்த்தரை விட்டு வழி விலகியாச்சுனாலே அவங்க செய்கிற எதுவுமே ஆசீர்வாதமாக இருக்காது. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் நல்லா அனுபவிச்சிருக்கேன். கர்த்தரை விட்டு நான் தள்ளி போகும்போது எனக்கு எல்லாமே நஷ்டமாயிரும். இதெல்லாம் கிட்டத்தட்ட பல லட்சங்கள் நஷ்டமாயிருக்கு, பல லட்சங்கள். அப்போ என்ன காரணம் சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் இப்போம்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போடணும், அந்த நேரத்தில் தான் இழப்பு, பயங்கர பிரச்சனைகள், பயங்கர போராட்டங்கள். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு வழி விலகியாச்சுனாலே அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையா மாறி. அப்போ அந்த கால வேளையில ஒரு சின்ன ஜோமணி முடிப்போம். இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுவோம். அப்பா நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ப்பா. 24 மணி நேரத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் எனக்கு வேண்டாம்ப்பா. பொய்யான காரியம் எனக்கு வேண்டாம்ப்பா. நான் உண்மையா வாழ்ஞ்சு ஆசைப்படுறேன்ப்பா. எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்படி ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் எல்லாரும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்ப்பா. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளையோட இதயத்துக்குள்ளே என்னென்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேலையடைங்க, பாதுகாத்து கொடுங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உங்க கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு 100 மடங்கு ஆசீர்வதிங்க. இந்த நாளையும் கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தரே கூட இருந்து அவங்களோட வம்சத்தை பள்ளிக்கு பெரு எல்லா வாசல் திறந்தாங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள், எந்த ஒரு காரியம் நேரத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு காரியமும் வரக்கூடாதுப்பா. எந்த ஒரு காரியமும் வரக்கூடாதுப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் வேலை அடைபடட்டும். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. எங்களுடைய இருதய மனக்கண்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை திறப்படட்டும். சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அபயமா மாறட்டும். உங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். இந்த சரீரம் கர்த்தருக்கா செயல்படட்டும். தேவ சித்தம் இல்லாத யாரையும் பார்க்க கூடாதுப்பா. தேவனுக்கு பிரியமில்லா எடுத்து போக கூடாதுப்பா.
உங்க நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தணும். அந்த கிருபைகளை தாங்க. கிருபை இழந்து போகபடி, கிருபை காத்துக்கொள்ள எங்களுக்கு ஒரு அபிஷேகம் தாங்க. உணர்வுள்ள இதயத்தை தாங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க. உம்முடைய நல்லாவியை தாங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, பரிசுத்தம் நிரப்புங்க, உங்களுடைய வல்லம்லாம் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனை இறங்கி வரட்டும்ப்பா. உங்களுடைய கிருபைலாம் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வசதி தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேலை அடைபடட்டும். எத்தனையோ தேசத்துள் இணைந்திருக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜூன்ல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. கல்வாரி அன்பிலாம் நிரப்புங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, யாரெல்லாம் படுத்த படுக்கல, யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல, யாரெல்லாம் அவசர சிகிச்சை இருக்காங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தீர்காயுஸ் தரணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுகம், ஆரோக்கியம், பலன் வேணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்தவங்களோ, யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே பரிபூர்ணமான சுகம் தாங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்கப்பா. உங்க நாம மையப்படட்டும். தேவனர்கள் அப்ப மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் அப்படிங்கிறோம். அப்பா 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமான வடிவாள எங்களை அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல என்ன தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமான வடிவாளனப்பா. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. விக்கிரத்துல இருக்காங்க, மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்க, நிறைய பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா மீட்டெடுங்க. உங்க கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். காலவேளையிலே போட் தொழில் போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, டிரைவிங் லைன் போறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, சாஃப்ட்வேர் லைன்ல இருக்காங்க, டாக்டர், நர்ஸ் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. முன்னும் பின்னுமாக எல்லா தடையிலும் நீக்கி உங்க பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு போங்க. வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அப்படிடும். ஸ்கூல் பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள், ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, வேற வேற இடத்துல படிச்சுட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பி இயேசு சொந்த ரட்சரை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கா பக்தி வைராக்கியம் உள்ள ஜனம் வாழணும். அந்த கிருபை தாங்க. நன்மை செய்கிற பிள்ளைகளா, தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. கர்த்தர் மனமரங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துமே கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்காங்கப்பா. எல்லா குடும்பம் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வாதம். சில குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கட்டிடுங்கப்பா. கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா பல குடும்பத்துல வேதனை மட்டும்தான் இருக்கு. அந்த வேதனையை நீக்கி போடுங்க. வேதனையை நீக்கி போடுங்க. வேதனையை நீக்கி போடுங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மனுஷால கர்த்தருடைய கரத்துல இருப்பீங்க. இணைந்திருக்கிற எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல முடியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பிரத்யட்சமா ஆசீர்வதிக்கணும். இந்த நாளிலும் திருமண தேவைக்காக கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் அப்பா சில குடும்பத்துல கடன்ல கோடி கணக்குல கடன்ல இருக்காங்க. பேங்க் கடன், நகை கடன், குழு கடன், இன்னுமா ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, பிஸ்னஸ் லோன், சில குடும்பத்துல வண்டி லோன், எத்தனையோ கடன். இந்த கடன் அடைக்க கர்த்தர் பிள்ளைகளோட கையின் கீழே ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவங்களோட சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்பியிருக்காங்கப்பா. அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நீதிமானா மாற்றுங்கப்பா. உங்க பிள்ளைகளை இந்த நாள் முதல் இன்று முதல் உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதமா மாற்றித்தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் ஆசீர்வாதமா இருக்கட்டும்ப்பா. பிள்ளைகளோட தேவைகளெல்லாம் சந்திப்பட்டுமா. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபினா, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபினா, வெளிநாட்டு போறக்காக ஜெபினா, எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க.
கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும்பா. எல்லா காரியத்தையும் தடையிலும் நீக்கி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் காலவெளியில் இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து உங்க பிள்ளைகளுக்கு சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கணும். கர்த்தரே கொடுங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9363064181 நம்பருக்கு உண்டாங்க. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.